வணக்கம் குழந்தைகளே. இப்ப நம்ம பார்க்க போவது 3ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தின் உள்ள அறிவூட்டும் தொலைக்காட்சி செய்திகள் பாடத்தின் உள்ள பயிற்சி நகலை பத்தி பார்ப்போம். இந்த பாடத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனா இதுல உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. இந்த பாடத்தை பத்தி உங்களுக்கு நான் தெளிவா சொல்லியிருப்பேன். வாங்க பயிற்சி நகலை போலாம். சரியான விடையை தெரிவு செய்வோமா? இதுல ஒரு கேள்வி கொடுத்து கீழே 4 பதில்கள் கொடுத்திருப்பாங்க. எது சரியான பதிலும் எடுத்து எழுதணும். முதல் கேள்வி, விமானம் பறப்பது பற்றிய செய்தியை டேஸ் வாயிலாக இளவரசி அறிந்து கொண்டான்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. பதில் என்னன்னா தொலைக்காட்சி. இரண்டாவது, ஆர்வம் இச்சொல்லின் பொருள், அதாவது ஆர்வம் இச்சொல்லோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பதில் என்னன்னா விருப்பம். உயரம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல், அதாவது உயரத்தோட எதிர்ச்சொல் என்னன்னு கேக்குறாங்க. பதில் என்னன்னா குட்டை. நான்காவது, தொலைக்காட்சி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, அதாவது தொலைக்காட்சி இச்சொல்ல பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும்னு கேக்குறாங்க. தொலை கூட்டல் காட்சி. ஐந்தாவது, குறுமை கூட்டல் படம் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது, அதாவது குறுமை கூட்டல் படத்தை சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும்னு கேக்குறாங்க. குறும்படம். அடுத்தது, வினாக்களுக்கு விடையளிக்க. பூங்குழலியும் இளவரசியும் வானத்தில் எதை கண்டனர் சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. பதில் என்னன்னா பூங்குழலியும் இளவரசியும் வானத்தில் விமானத்தை கண்டனர். இன்னொரு தடவை பதில வாசிக்கிறேன் கேளுங்க. பூங்குழலியும் இளவரசியும் வானத்தில் விமானத்தை கண்டனர். இரண்டாவது கேள்வி, வானில் பறக்கும் விமானம் எதனால் பாதிக்கப்படாது என்று இளவரசி கூறினான்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. பதில் என்னன்னா வானில் பறக்கும் விமானம் புயல், மேகமூட்டம், இடி, மழை போன்றவற்றால் பாதிக்கப்படாது என்று இளவரசி கூறினாள். இன்னொரு தடவை பதில வாசிக்கிறேன் கேளுங்க. வானில் பறக்கும் விமானம் புயல், மேகமூட்டம், இடி, மழை போன்றவற்றால் பாதிக்கப்படாது என்று இளவரசி கூறினாள். மூன்றாவது கேள்வி, இளவரசி தொலைக்காட்சியில் என்னவெல்லாம் பார்த்ததாக கூறினாள். பதில் என்னன்னா இளவரசி தொலைக்காட்சியில் பொம்மை படங்கள், விளையாட்டு நிகழ்ச்சிகள், செய்தி பார்ப்போம் போன்ற ஏராளமான நிகழ்ச்சிகளை இளவரசி பார்த்ததாக கூறினாள். இன்னொரு தடவை பதில வாசிக்கிறேன் கேளுங்க. இளவரசி தொலைக்காட்சியில் பொம்மை படங்கள், விளையாட்டு நிகழ்ச்சிகள், செய்து பார்ப்போம் போன்ற ஏராளமான நிகழ்ச்சிகளை இளவரசி பார்த்ததாக கூறினாள். அடுத்தது, ஒரு சொல் இருவிடை எழுதுவோம். அதாவது ஒரு சொல் கொடுத்திருப்பாங்க, ஆனா பதில் ரெண்டா இருக்கும். உயர பறப்பதுன்னு சொல்லி ஒரு சொல், பதில் என்னன்னா விமானம், பட்டம். அடுத்தது, தூக்கி எறிவதுன்னு சொல்லி ஒரு சொல் கொடுத்திருக்காங்க. பதில் என்னன்னா கல், பந்து. இரவில் வருவது, பதில் என்னன்னா நிலவு, விண்மீன். மிதித்தால் இயங்குவது, பதில் என்னன்னா மோட்டார் சைக்கிள், மிதிவண்டி. கதையை படித்து கேட்கப்படும் வினாக்களுக்கு விடையளிக்க. அதாவது ஒரு கதை கொடுத்திருக்காங்க, இதுல இருந்துதான் கேள்வி கேட்டிருப்பாங்க, இதுக்குள்ளேயேதான் பதில் இருக்கும். முதல்ல கதையை வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் வினாக்களுக்கு போவோம். தவளை ஒன்று மிகவும் உடல் நலம் குன்றி இருந்தது. அதன் குட்டி தவளை தன் தாயை காப்பாற்ற நினைத்தது. மாலை நேரம் முடிவதற்குள் மலை மேல் ஏறி மூலிகை கொண்டு வர நினைத்தது. அந்த மலையின் ஏராளமான பாம்புகள் வாழ்ந்து வந்தன. பாம்புகளால் தனக்கு தீங்கு நேரிடும் என்று நினைத்தது. குட்டி தவளை தன் அறிவை பயன்படுத்தி சென்றால்தான் மாலைக்குள் திரும்ப முடியும் என்று நினைத்தது. மலையில் ஏற தொடங்கியதும் அந்த குட்டி தவளை பேச தொடங்கியது. முன்னே செல்லும் பருந்தாரே, பின்னே பெரிய கீரியார் மெல்ல வருகிறார், சற்று பொறுத்தே செல்லுங்கள் என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே சென்றது. பாம்புகள் குட்டி தவளை கூறுவதை கேட்டு ஓடி ஒளிந்து கொண்டன. குட்டி தவளை தன் கூர் சிந்தனை திறனால் காலம் கடத்தாமல் விரைந்து சென்று மூலிகையை கொண்டு வந்து தன் தாயை காப்பாற்றியது. இப்ப இதுல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. உடல் நலம் குன்றிய நிலையில் எது இருந்தது? பதில் என்னன்னா தவளை ஒன்றை உடல் நலம் குன்றிய நிலையில் இருந்தது. இரண்டாவது கேள்வி, குட்டி தவளை தனக்கு யாரால் தீங்கு ஏற்படும் என்று நினைத்தது. பதில் என்னன்னா பாம்புகளால் தனக்கு தீங்கு நேரிடும் என்று குட்டி தவளை நினைத்தது. மூன்றாவது கேள்வி, குட்டி தவளை தன்னை காப்பாற்றிக் கொள்ள எந்த பெயரை கூறியது. குட்டி தவளை தன்னை காப்பாற்றிக் கொள்ள கீரி, பருந்து போன்ற பெயர்களை கூறியது. நான்காவது கேள்வி, குறித்த நேரத்திற்குள் ஒரு செயலை செய்து முடிப்பது எதை குறிக்கும். பணிவு, கால தவிர்க்காமை, நேர்மை. இதுல என்ன பதில்னா கால தவிர்க்காமை. அடுத்தது, கீழ்வரும் சொற்றொடரின் சரியா தவறா என கண்டறிந்து
சரி என்றால் பச்சை பலூன், தவறு என்றால் சிவப்பு பலூனை வண்ணமிடுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை அருகில் அமர்ந்து பார்க்கலாம். தவறு. வெண்மேகங்களால் மழை பொழியும். தவறு. இடி மின்னலின் போது மரத்தடியில் நிற்க கூடாது. சரி. புயல் அடிக்கும் போது மீனவர்கள் கடலுக்குள் செல்லலாம். தவறு. எல்லாருக்கும் இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொளியில் அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. நன்றி.